கண்ணி வைக்குமானே. அத்தியாயம் 22. மருத்துவரை பார்க்க உள்ளே செல்ல வாங்க என்று வரவேற்றவர் ஆர்னியை அமர சொல்லி பரிசோதித்தார். சொல்லுமா, ஏதாவது தொந்தரவு இருக்கா என்றார் ஆர்னியிடம். ஆர்னியை முந்திக்கொண்டு, எதை சாப்பிட்டாலும் கொஞ்ச நேரத்தில் உடனே வாந்தி எடுத்துடுறா டாக்டர். அதோடு சேர்ந்து மயக்கமும் உடம்பு ரொம்ப வீக்காகவும் இருக்கு. பிரசவத்தை தாங்க முடியாதோன்னு பயப்படுறா. நிறைய கோபம் வருது. எப்போ சரியாகும்னு தெரியாமல் உடல் பலவீனத்தால் மனதளவிலும் பலவீனமாக இருக்கிறாள் என்றான் அமிர்தன். ஆர்னி ஆச்சரியமாக அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அமிர்தன் சொல்வதை கவனித்த டாக்டர் மெல்ல சிரித்து, இது 5வது மாதம் இல்லையா? முதலில் ஸ்கேன் எடுத்துவிட்டு மற்றதை பிறகு பேசலாம் என்றவர் நர்ஸை அழைத்து ஆர்னியை ஸ்கேன் செய்யும் அறைக்கு அழைத்து செல்ல சொன்னார். ஆர்னி சென்றதும், இப்ப சொல்லுங்க டாக்டர் என்றான் அமிர்தன். ஸ்மார்ட் என்றவர் அமிர்தனை பார்த்து வியந்து சிரித்தவர், உங்க ஒய்ஃபை வைத்து கொண்டு பேச முடியாது என்பதற்காக தான் முதலில் அவர்களை அனுப்பினேன் என்றார். வெல் மிஸ்டர் அமிர்தன், வாந்தி மயக்கம் இதெல்லாம் கர்ப்பமாக இருக்கும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒன்றுதான். அதில் பயப்படுவதற்கு ஏதுமில்லை. அடுத்து பெண்களுக்கு கர்ப்பமாக இருக்கும் பொழுது உடலில் சில மாற்றங்கள் ஏற்படும். பெரியவர்கள் அருகில் இருந்தால் இது கர்ப்பமாக இருக்கும் பொழுது ஏற்படக்கூடியதுதான். இதில் பயப்படுவதற்கு ஏதுமில்லை என்று கூறி தேற்றியிருப்பார்கள். ஆனால் இப்போ அவங்களோட பேரண்ட்ஸ் கூட இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்குள் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, உடல் மாற்றங்களை நினைத்து பயந்திருப்பாங்க. வெளிப்படையா ஏதும் சொல்லாமல் மனதிற்குள்ளேயே போட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது அவங்களுக்கு நல்லதில்லையா அமிர்தன்? அந்த மன அழுத்தம் குழந்தையையும் பாதிக்கும். அவங்க கூட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்கள் மனைவிக்கும் குழந்தைக்கும் நல்லது. மற்றபடி வாந்தி வராமல் இருக்க மாத்திரை எழுதி தருகிறேன் என்றார். ஓகே டாக்டர், இனி நான் கவனமாக பார்த்து கொள்கிறேன் என்ற அமிர்தன். டாக்டர், நானும் ஸ்கேனிங்ல குழந்தையோட வளர்ச்சியை பார்க்கலாமா என்றான் ஆர்வமாக. சற்று யோசித்தவர், சரி வாங்க என்று அழைத்து சென்றார். ஆர்னி அங்கிருந்த மேடையில் வயிற்று பகுதியில் ஆடைகள் தளர்த்தப்பட்டு படுத்திருந்தாள். 5 மாதம் ஆகிவிட்டதால் வயிறு சற்று பெருத்திருந்தது. தனக்கு தலைக்கு மேல் வலது புறமாக இருந்த மானிட்டரையும் அங்குள்ள மருத்துவ சாதனங்களையும் பார்வையிட்டபடி படுத்திருக்க மருத்துவர் உள்ளே நுழைந்தார். பின்னாலேயே அமிர்தனும் வருவான் என்று சற்றும் எதிர்பார்க்கவில்லை. உள்ளே நுழைந்தவனது பார்வை ஆர்னியின் வயிற்றில் பதிந்து பின்பு அவளது முகத்தில் நிலைத்தது. பிறகு மானிட்டரில் கவனம் திரும்பியது. ஆர்னியின் மனதில் சொல்ல முடியா அவஸ்தையை உணர்ந்தாள். அவர்களது தாம்பத்தியம் 2 நாட்கள் மட்டுமே. மனதளவில் நெருங்கியிருந்தாள். அமிர்தன் பார்த்தது அவளுக்குள் காதலை தோற்றுவித்திருக்கும். ஆனால் இது ஆர்னிக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியது. விளக்குகள் அணைக்கப்பட மருத்துவர் ஆர்னியின் வயிற்றின் மேல் ஸ்கேன் செய்யும் கருவியை வைத்து பரிசோதிக்க ஆரம்பித்தார். மருத்துவரின் இருக்கைக்கு பின்னால் ஆர்னி அருகில் நின்றிருந்தான். இங்கே பாருங்க அமிர்தன், இதுதான் பேபியோட தலை, இது கண்கள், இது கை, இது கால் என அல்ட்ராசவுண்டின் மூலம் குழந்தையின் இதய துடிப்பு என்று ஒவ்வொன்றாக சொல்லி காண்பித்துக் கொண்டிருந்தார். சற்று அண்ணாந்து பார்த்த ஆர்னிக்கு அந்த மானிட்டரில் எதுவும் சரியாக தெரியவில்லை. சலித்தபடி அமிர்தன் முகத்தை கண்டவள் திகைத்துதான் போனாள். கணினி மானிட்டரின் வெளிச்சத்தில் அவனது முகத்தை நன்றாக பார்க்க முடிந்தது. மருத்துவர் குழந்தையின் உறுப்புகளை ஒவ்வொன்றாக சொல்லும் பொழுது அமிர்தனின் முகத்தில் அப்படி ஒரு பரவசம், பெருமை, கண்கள் கூட கலங்குகிறதோ. அவன் உதட்டில் உறைந்திருக்கும் புன்னகை ஆர்னியின் வலது புறங்கையில் அழுந்த முத்தமிட்டு தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினான். அவனால் ஆர்னியின் முகத்தில் உள்ள உணர்வுகளை அறிந்து கொள்ள முடியவில்லை. அமிர்தனின் கண்களில் தெரிந்த பளபளப்பை கண்டவள் முதன்முறையாக தன் குழந்தையை காணும் ஒரு தந்தையின் உணர்வை தெரிந்து கொண்டாள். அமிர்தனையே வைத்து கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தவளுக்கு தோன்றியதெல்லாம் ஒன்றுதான். நிச்சயம் தனது குழந்தைக்கு தாயாகவும் இருப்பான் என்றுதான். ஸ்கேன் செய்து முடித்தவர், ஓகே மிஸ்டர் அமிர்தன், நீங்க கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுங்க, ரிப்போர்ட் கொடுத்து விட்டு வருகிறேன் என்றவர் ஆர்னியிடம் திரும்பி, நீ எழுந்துக்கோமா என்றார். மருத்துவர் விளக்கை ஒளிர விடுவதற்கு முன்னே ஆடைகளால் வயிற்றை மூடியவள் எழ முயன்றவள்
வெளியில் செல்ல எத்தனைத்த அமிர்தன் ஆர்னி எழ முயற்சிப்பதைக் கண்டு பின்தலையில் கை கொடுத்து அவள் எழுந்து அமர உதவி செய்தவன் மருத்துவரை ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு தங்களை கவனிக்கவில்லை என்பதை அறிந்து கொண்டு ஆர்னியின் கன்னத்தில் முத்தமிட்டுவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியேறிவிட்டான். மருத்துவரை கவனித்தவன் அவனுக்கு பின்னால் நின்றிருந்த நர்ஸையும் கவனித்திருக்கலாம். அமிர்தனது முத்தத்தை பெற்றுக்கொண்ட ஆர்னி திகைத்து நிமிர இவர்களது முத்த காட்சியை பார்த்த நர்ஸ் திருவென விழித்து கொண்டிருந்தார். ஆர்னிக்கு அந்த நர்ஸின் நிலையை கண்டு சிரிப்பை அடக்க முடியவில்லை. திரும்பி நின்று ஆடைகளை சரி செய்து கொண்டவள் நிமிர்ந்து பார்க்காது அறையிலிருந்து வெளியே வந்தாள். ஆர்னி வெளியில் வந்ததும் அவளிடம் நெருங்கிய அமிர்தன், டாக்டர் வேற ஏதாவது சொன்னாங்களா என்றான் ஆர்வமாக. இல்லை என்று மறுப்பாக தலையசைத்தாள். இவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டிருக்கும் போது மருத்துவர் இவர்களை கடந்து தனது கன்சல்டிங் அறைக்கு சென்று இவர்களை அழைத்தார். திரும்பவும் சென்று மருத்துவர் முன்னமர பேபியோட வளர்ச்சி நல்லா இருக்கு என்று பொதுவாக சொன்னவர் ஆர்னியிடம் திரும்பி, நீங்க சத்தான ஆகாரங்களை சாப்பிட வேண்டும் மிஸ்ஸஸ் அமிர்தன். கீரை, கொண்டைக்கடலை, பழங்கள் இதெல்லாம் சாப்பிடணும். வாமிட் வருதுன்னு எதையும் சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணிடாதீங்க. 5 மாதத்திலிருந்து பெரும்பாலான பெண்களுக்கு வாமிட் எடுக்கிறது குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு எப்படி என்று பார்ப்போம். அப்படி உங்களுக்கு வாமிட் நிற்கவில்லை என்றால் டேப்லெட் எழுதியிருக்கேன், ஆகாரத்திற்கு முன் சாப்பிடுங்க என்று மேலும் சில சத்துக்கான மாத்திரைகளை எழுதி கொடுத்துவிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டை வெளியில் நர்ஸ் கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க என்று அனுப்பி வைத்தார். இருவரும் வெளியில் வர நர்ஸ் இவர்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டை அதற்கான தொகையை கூற அமிர்தன் அதற்கான தொகையை செலுத்தி ரிப்போர்ட்டை பெற்றுக்கொள்ள மருந்து மாத்திரைகளை வாங்கி கொண்டு கிளம்பினர். அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்து காரினை நிறுத்த மூவரும் கீழே இறங்க அவசரமாக வேணியிடம் வந்த வேலன் ஏதோ ஒரு செய்தியை பதட்டத்துடன் கூறினார். இவர்களை கவனித்த அமிர்தன், என்னாச்சு வேலன் என்றான் யோசனையாக. ஐயா, என் மக வைத்து பேத்தி பெரிய மனுஷி ஆயிடுச்சுங்களா, அது ஊர்ல இருந்து ஃபோன் வந்துச்சுங்க, அதான் என்று இழுத்தார். ஊருக்கு போகணுமா என்றான் அமிர்தன். ஆமாங்கய்யா என்றவர் போய்விட்டு தலைக்கு தண்ணி ஊற்றி சடங்கு முடிச்ச கையோட கிளம்பி வந்துடுறோம்யா என்றார் வேலன் அவசரமாக. சரி போயிட்டு வாங்க என்றவன். எப்போ கிளம்புறீங்க என்றான். இப்போ கிளம்புனா கூட கருக்கல்ல ஊருக்கு போய் சேர்ந்துடுவோம்யா என்றார். இப்பொழுது உங்களுக்கு பஸ் இருக்கா? இருக்குங்கய்யா, கடைசி பஸ்ஸுக்கு இன்னும் நேரம் இருக்கு என்றார் வேலன் ஆர்வமாக. அவர்களது ஆசையை அறிந்து கொண்டவன் சரி போயிட்டு வாங்க என்று அவர்களுக்கு செலவிற்கு சம்பளத்துடன் பணமும் கொடுத்து அனுப்பி வைத்தான். வேணியும் ஆர்னிக்கு பல அறிவுரைகளை கூறிவிட்டே சென்றார். ஆர்னி களைப்பில் எதுவும் சாப்பிடாமலேயே சென்று படுத்துவிட்டாள். இருவரும் சென்றதும் மெயின் கேட்டை சாற்றியவன் நாய்களுக்கு உணவிட்டு அதனை காவலுக்கு திறந்து விட்டுவிட்டு உள்கேட்டை பூட்டிவிட்டு வீட்டின் கதவை நன்றாக தாளிட்டு விட்டு அனைத்து பக்கங்களிலும் பூட்டியதை சரிபார்த்த பின்னரே ஆர்னியை காண வந்தான். ஆர்னி கண்ணை மூடியிருந்தாலும் உறங்கவில்லை என்பது நன்றாகவே தெரிந்தது. ஆனி சாப்பிடவா? எனக்கு பசிக்கல, நீங்க சாப்பிடுங்க என்றாள் கண்ணை மூடி படுத்துக்கொண்டு. கொஞ்சமா சாப்பிட்டு படு ஆனி, சாப்பிடாமல் படுத்தா மிட் நைட்ல பசிக்கும் என்றான். வேண்டாம் தனு, சாப்பிட்டால் உடனே வாமிட் வரும், எனக்கு வேணாம் என்றால் சின்னங்களாக. அதான் வாமிட் வராமல் இருக்க டேப்லெட் கொடுத்துருக்காங்கள, அதை போட்டுக்கோ, வாமிட் வராது என்று வற்புறுத்தி வேணி செய்து வைத்து விட்டு சென்ற இடியாப்பத்தை சாப்பிட வைத்தான். ஆர்னி சாப்பிட்டவுடன் படுக்க செல்ல, உடனே படுக்கக்கூடாது ஆனி, கொஞ்ச நேரம் உட்காரு, அப்புறம் சாப்பிட்டதெல்லாம் நெஞ்சுக்கு வரும், பிறகு வாமிட் வரும் என்று இருவரும் சாப்பிட்ட உணவுகளை எடுத்து வைத்து கொண்டே சொன்னான். ஹாலில் இருந்த சோஃபாவில் சென்று அமர்ந்தாள். அங்கிருந்த டிவியை உயிர்ப்பிக்க இளையராஜாவின் மெலோடி பாடல்கள் ஓடிக்கொண்டிருந்தன. அமிர்தனும் அருகில் வந்து அமர அவனது தோள்களில் நன்றாக சாய்ந்து கொண்டு பாடல்களை ரசிக்க ஆரம்பித்தாள். சிறிது நேரத்தில் உறக்கம் வருவது போல இருக்க அமிர்தன் இருப்பதை மறந்து அனிச்சையாக அவளது கட்டை விரல் வாயருகே சென்றது. ஆனி, ரூம்க்கு போய் தூங்கலாமா என்ற அமிர்தனின் குரலில் திடுக்கிட்டு விழித்தவள். நல்ல வேளை அமிர்தன் நம்மை பார்க்கவில்லை என்று ஆஸ்வாசப்படுத்தி கொண்டாள். அமிர்தன் அவளை கவனித்த பிறகுதான் உறங்க அழைத்தான் என்று ஆர்னிக்கு தெரிய வாய்ப்பில்லை தானே. அறைக்கு சென்று நைட்டியை எடுத்துக்கொண்டு பாத்ரூம் சென்று அருகிலிருந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஆடையை மாற்றிக்கொண்டு வந்தாள். அந்த நைட்டி உடலை உறுத்தாமலும் கையில்லாத நீண்ட கவுன் போன்றும் வெளியில் கோட் போன்று அணிந்து நாடாவினால் கட்டிக்கொள்வது போன்று பிங்க் நிறத்தில் இருந்ததை அணிந்திருந்தாள். உடையை மாற்றிவிட்டு முதலில் சென்று படுத்துவிட்டாள்.
பிறகு அமிர்தனும் தனது உடையை மாற்றிக்கொண்டு அவளை நெருங்கி படுக்க அவனுக்கு சோதனை ஆரம்பமானது. அமிர்தனுக்கு முதுகு காட்டி படுத்திருந்தவளின் பின்னால் நெருங்கி படுத்து அவளது இடுப்பில் கைகளை போட்டபடி படுத்தான். தனது இடுப்பில் கை போட்டதும் கனமாக உணர்ந்தவள் அமிர்தனது கையை இடுப்பிலிருந்து சற்று மேலாக நகர்த்தினாள். அமிர்தன் ஆர்னியின் செயலில் அவளுக்கு பிடிக்கவில்லை போலும். அதனால் கையை விலக்கி விடுகிறாள் என நினைத்து ஆர்னி மேலிருந்த கையை முழுதாக எடுத்துக்கொண்டு ஆர்னியிடமிருந்து விலகி நேராக படுத்துக்கொண்டான். அமிர்தனின் அணைப்பில் சுகமாக படுத்திருந்தவள் அவன் விலகியதும் திரும்பி அவனை பார்க்க கண்களை மூடி படுத்திருப்பதை கண்டு எழுந்து அமர்ந்து விட்டாள். ஆர்னி எழுவதை உணர்ந்து, என்னாச்சு ஆனி, ஏதாவது வேண்டுமா என்றான் அக்கறையாக. அவனை பார்த்து முறைத்தவள், ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னீங்க? நான் உன் கூடவே இருப்பேன்னு சொன்னீங்கள என்றாள் கோபமாக. ஆமாம், அப்ப எதுக்கு இப்போ தள்ளி படுக்கிறீங்க என்றால் சிடுசிடுவென்று. அமிர்தனுக்கு ஒன்றும் சொல்ல முடியவில்லை. இல்லைம்மா, உனக்கு டிஸ்டர்பாக இருக்குமோ அப்படின்னு தான் தள்ளிப்படுத்தேன் என்று விளக்கம் அளித்தான். அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று அவனது கையை நீட்ட சொல்லி அதில் தலையை வைத்து திரும்பவும் அவனுக்கு முதுகு காட்டி படுத்து கொண்டாள். என்மேல் கையை போடும் பொழுது இடுப்பு பக்கம் கையை போடாமல் படுங்க என்று கூறிவிட்டு கண்ணை மூடிக்கொண்டாள். அவள் மேல் கையை போட்டால் அங்குதான் போட முடியும் என்று யோசித்தவன் அங்கே ஏன் போடக்கூடாது என்று கேள்வி எழுப்பினான். ஏன் என்று சொல்லாமல், உங்க ஆளுங்க அடித்ததில் இன்னும் எனக்கு வலி இருக்கு என்று குத்தி காண்பித்தாள் ஆர்னி. என்று அவளது முதுகை பார்த்து முறைத்தவன், கொலை பண்றேன்னு வந்தால் கொஞ்சுவாங்களா என்றான் நறுக்கென்று. நீ அதை தான் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாதாக்கும் என்றது ஆர்னி இல்லைங்க, அமிர்தனின் மனசாட்சி. ஆர்னியிடமிருந்து எந்த பதிலும் வராமல் இருக்க அவளை சமாதானப்படுத்தும் விதமாக அவளின் முதுகோடு ஒட்டி படுத்து கொண்டான். டேய், ஏண்டா மனசாட்சி நான் இருக்கிறத மறந்து போய் கொலை பண்ண வந்தவளிடமே நெருங்கி போகிறான். இவனே நம்ம போட்டு தள்ளிடுவான் போல இருக்கே என்று புலம்பி ஆரம்பித்தது. அமிர்தனின் அணைப்பில் நன்றாக படுத்து கொண்டவளை நித்ராதேவி அணைத்து கொண்டாள். ஆர்னி நன்றாக உறங்கிய பின் அவளது தலையை தலையணையில் வைத்தவன் விலகி படுத்து கொண்டான். என்னதான் அவர்களிடையே தீர்க்கப்படாத விவகாரங்கள் இருந்தாலும் அது அவனது இளமைக்கு தெரியாது. மேலும் தன்னை சோதித்து கொள்ள விரும்பாமல் விலகி படுத்து கொண்டான். மறுநாள் விடுமுறை நாள் என்பதால் அலுவலகம் செல்ல வேண்டியதில்லை. எப்பொழுதும் போல் விழித்த அமிர்தன் அருகில் அவன் மேல் கையை போட்டபடி நெருங்கி படுத்திருக்கும் ஆர்னியை கண்டு பெருமூச்சு விட்டான். எல்லா வகையிலும் இவளை பற்றிய விவரங்களை தேடியாயிற்று. ஒரு விவரம் கூட கிடைக்கவில்லை. அவள் கொடுத்த போலி சர்டிபிகேட்ஸ் எல்லாம் உண்மையான சர்டிஃபிகேட்ஸுக்கு சவால் விடுவதாக இருந்தது. ஆர்னி பற்றி உண்மை தகவல் தெரியவில்லை. அன்றைக்கு ஃபோனில் பேசினாலே அம்மா, அப்பா, தங்கை என்று அவர்களை பற்றி ஏதாவது தகவல் கிடைத்தாலும் பரவாயில்லை. ஆனால் அதிலும் உண்மை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கம்மிதான் என்று யோசித்து கொண்டிருந்தவன் அவளை மென்மையாக அணைத்து ஆனி என்று மெல்ல அழைத்தான். அவளிடமிருந்து பதிலில்லை. அவளுடைய காதருகில் சென்று ஆனி என்று மீண்டும் அழைத்தான். என்று மெல்ல முனகினாள். உங்க அப்பா அம்மா எங்கே இருக்காங்க என்று நைச்சியமாக கேட்டான். எனக்கு தான் அப்பா அம்மாவே இல்லையே என்றாள் தூக்கத்தில். அமிர்தனின் அரவணைப்பில் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தவளுக்கு அவனிடம் பேசுவது ஏதோ கனவுள் கேட்பது போல் இருந்தது. நிஜம் என உணர முடியாமல் பதில் சொல்லி கொண்டிருந்தாள். புருவத்தை சுருக்கியவன் ஏதாவது ஆசிரமத்தில் வளர்ந்திருப்பாளோ என்று நினைத்து, அப்பா அம்மா இல்லை என்றால் எப்படிடா வளர்ந்த? ரோட்டில் அமிர்தன் திகைத்து அவளது முகத்தை பார்த்தான். எந்த சலனமும் இல்லாமல் நிர்மலமான முகத்துடன் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். இந்த மாதிரி பல கதைகளை கேட்டிருக்கிறான். ஒன்றிரண்டை பார்த்தும் இருக்கிறான். ஆனால் இதே மாதிரி சூழலை தன் மனைவியும் அனுபவித்திருக்கிறாள் எனும் போது மனம் ரணமானது. கண்களை மூடி அப்படியே ஜீரணிக்க முயன்றான். இதற்கு மேல் அவளை பற்றி கேட்க பயமாக இருந்தது. இதே மாதிரி வேற ஏதாவது சொல்லிவிட்டால் அதை அவனால் தாங்க முடியாது. ஆனால் கேள்வி கேட்டு அவளது நினைவடுக்குகளை கிளறி விட்டு விட்டான் என்று உணரவில்லை. சற்று நேரத்தில் சினுங்க ஆரம்பித்தவள் சுடுது சுடுது எரியுது என்று தலையை ஆட்ட ஆரம்பித்தாள்.
திடுக்கிட்டு எழுந்தவன் அணி அணி என்று அழைக்க அவனது குரல் அவளது செவிகளில் விழவில்லை. தார் ஆதி ஒட்டுச்சு, ஆ சுடுது, எரியுது எரியுது ஆதி, வருணா எரியுது என்று அழ ஆரம்பித்தாள். இங்கே அமிர்தன் தவிக்க ஆரம்பித்தான். அவள் பேச்சில் தெரிந்த மழலையை வைத்து சிறு வயதில் நடந்திருக்க வேண்டும். ஏதோ தார் என்பது அவனுக்கு புரியவில்லை. அதில் காலினை வைத்து விட்டாள். அது சூடாக இருந்து காலில் ஒட்டி எரியுது என்று துடித்து கொண்டிருக்கிறாள். ஏதோ ஆதி வருணா என்று இருவரிடமும் கூறுகிறாள் என்பது நொடியில் அவனுக்கு புரிந்தாலும் அவளை இப்பொழுது அதிலிருந்து வெளியே கொண்டு வர நினைத்து ஆனி ஆனி என்று வேகமாக அழைத்தான். அமிர்தனின் வேகமான அழைப்பில் திடுக்கிட்டு விளைத்தவள் என்னவென்று புரியாது மலங்க மலங்க முழித்தாள். தலையை கோதி தன்னை ஆசுவாசப்படுத்தியவன் அவனையே பார்த்து கொண்டிருந்தவளை டைம் ஆச்சுடா, அதான் எழுப்புன என்றான் கனிவாக. திரும்பி கடிகாரத்தை பார்த்தாள். மணி காலை 5:30 என காட்டியது. அவனை பார்த்து முறைத்தவள் இங்க பாருங்க, எனக்கு நடு ஜாமத்தில் எல்லாம் எழுந்து பழக்கமில்லை என்று கடுப்படித்து விட்டு படுத்து விட்டாள். என்னது நடு ஜாமமா என்று அதிர்ச்சியானவன் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது மட்டும் ஏர்லி மார்னிங் தூங்கி எழுந்த இப்பவும் அதே மாதிரி எழுந்திருக்க வேண்டியதுதானே என்றான் பதிலுக்கு. வயிற்றில் தலையணியை வைத்து ஒரு கழித்து படுத்து கொண்டு நைட்டு தூங்க விட்டால் தானே ஏர்லி மார்னிங் எழுந்திருக்க, தூக்கத்தினால் தான் சீக்கிரமா எழுந்திருச்சேன் என்று அவனுக்கு கேட்காது என்று நினைத்து மெல்ல முணுமுணுத்து விட்டு கண்களை மூடி உறங்க முயற்சித்தாள். ஆனால் அவள் கூறிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அச்சு பிசகாமல் அமிர்தனது காதுகளில் நன்றாகவே விழுந்தது. உதட்டை கடித்து சிரிப்பை அடக்கி அன்றைய நிகழ்வை நினைத்து தலையை கோதி கொண்டவன் மெல்ல அவளருகில் நெருங்கி படுத்து அவளது பின்கழுத்தில் முத்தமிட 2 நாள் தாம்பத்தியமானாலும் கணவனது தேடலின் ஆரம்பத்தை அறிந்தவள் திகைத்து திரும்ப அவளது ரோஜா இதழ்களை விரும்பியே சுவைக்க ஆரம்பித்தான். முதலில் அமிர்தனை விளக்க துடித்த ஆனியின் கைகள் பின்பு விரும்பியே அணைத்து கொண்டது. நன்றாக பொழுது விடிய கண்களை கசைக்கப்படி எழுந்த அமிர்தனின் மனசாட்சி டே என்னடா பண்ணியிருக்க, ஐயோ உன் வீக்னஸ் அவளுக்கு தெரிஞ்சிருக்குமேடா, கொலை பண்ண வந்தவளே காதலிச்சு அவளோட ரொமான்ஸ் பண்றானே என்று தலையில் அடைத்து கொண்டது. ஆனி கண் விழித்து தனது நிலையை கண்டு எதுவும் செய்ய முடியாமல் அமிர்தனை முறைக்க உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தேன் பேபி, என்ன கொல்ல என்று உதடு பிதிக்கியவன் இந்த முறையும் மிஸ் பண்ணிட்டியே என்று கண்ணடித்து சிரித்துவிட்டு எழுந்து சென்றான். அப்பாடா பரவாயில்லாமற் கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணொட்டாமல் சமாளிச்சிட்டான் என்று மெச்சி கொண்டது. ஆர்னி அமிர்தன் பேசியதை கேட்டு திகைத்து அமர்ந்திருந்தாள். அவன் வேண்டுமென்றே தான் பேசிவிட்டு செல்கிறான் என்று புரியாமல் இல்லை. ஆர்னி அமர்ந்திருப்பதைக் கண்டு இந்த பொண்ணைய அப்படியே உட்கார்ந்திருக்கு, அவன் இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு கொடுப்பாமா, கவலைப்படாத என்று நக்கலடித்து விட்டு சென்றது அமிர்தனின் மனசாட்சி.